பாஞ்சாலம் வந்தனே சொல்லுங்க குமாரிகள் நினைப்பது போல் அந்த அரக்கமாரிகளே அவர்கள் இருப்பதற்கு வழியே கிடையாது. காரணம் அவர்கள் தேவருடைய அம்சத்திலே உதித்தவர்கள். அம்சத்திலே அவர்கள் உதித்தவர்கள். காலத்தையும் உணர்ந்து அறியக்கூடிய என்னை போன்ற ஜோதிட சாஸ்திரம் பிடித்தவர் சதாதேவன் இருக்கிறார். குறிப்பா அறிந்து செயல்படக்கூடிய பீமன் இருக்கிறார். அதனால் நீங்கள் அவர்கள் அறுக்கும் மாலையிலே இருந்து விட்டார்கள் என்று நினைக்காதீர்கள். இருந்தாலும் உங்களுடைய குறையை நான் ஜாதக ரீதியாக படித்து கூறுகிறேன். அப்படியே ஆகட்டும் காத்திரிமார்களே. இந்த படியே
நாங்கள் கவலைப்படும்படியான எந்த ஒரு நடக்கிறபடி இல்லை. எப்படி என்றால் என்னுடைய ஞான விவேகம் அவர்களுடைய தெய்வ கடாட்சமும் வழி இல்லை. இருந்தாலும் உங்களுடைய சந்தேகத்தை போக்குவதற்காக என்னுடைய ஜாதகத்தை கொண்டு பட்சி சாஸ்திரம், கைதி சாஸ்திரம், நாடி பஞ்ச பட்சி எல்லாவற்றையும் பார்த்தபோது ஆமா கண்டிப்பா. அதனால நீ யாதோ குறையோ அவர்கள் இறக்கவில்லை என்பது உறுதியான இது. அப்படியா? சபா சபா அந்த பஞ்ச பாண்டவர்கள் உயிருடன் இருந்தார்களே, ஆனால் நான் செய்த 2 சபதத்திலும் நானே வெற்றி பெறுவேன். அப்படியானால் அந்த பஞ்ச பாண்டவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள் என்பதை நான் எப்படி அறிவேன்? நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கூறுங்கள் சார். சொல்லுங்க. கேட்கின்ற கேள்விக்கு உங்களுடைய மனதை நினைவுபடும்படி நான் பதிலளிக்கின்றேன். அப்படியே ஒன்று, பாஞ்சாலி திரௌபதி என்பவர் அக்னியிலே உதித்தவர். அக்னியிலே உதித்தவர். அதோட பருவத்தோடு உதித்தவர். அவர் சக்தி வாய்ந்த தெய்வத்துக்கு ஒப்பாதவர். அவர் இருந்து இருப்பது விட்டால் என்ற நினைப்பை நீங்க விட்டு விடுங்கள். பாண்டவர்களும் நான் பார்த்த விதத்திலே என்னுடைய கணிக்கப்படி அவர்கள் இங்கே அருகிலே தான் இருக்கிறார்கள். நாட்டுக்கு பக்கத்திலே தான் இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய மகளுக்கு திருமணத்திற்கு சுயவரம் நாட்ட வேண்டும். ஆமா. அப்படியா? ஆமா. எப்படி என்றால் அது கூறுகிறேன். எல்லையில் அனுமந்தாலே
செய்வாரே. ஆஞ்சால மன்னனே, சொல்லுங்கள் சாஸ்திரிமார்களே. இமயமலை சாரலிலே அனுமந்தாதா என்ற ஒரு எக்குவில் உண்டு. அதை மல்லர்கள் அந்த இமயமலை சாரலிலே வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய நாட்டில் உள்ள மல்லர்களை அனுப்பி அந்த வில்லை எடுத்துக்கொண்டு வந்து நட்டு 56 தேசத்துக்கு ராஜாசனமும் ஓலை அனுப்பி சுயவர நாட்டை செய்யுங்கள். அப்படி செய்தால் அந்த வில்லை பாண்டவர்கள் தவிர யாராலும் வளைக்க முடியாது. இது அத்தனையும் அதிசயமான உண்மை இந்த சாஸ்திரத்தில். ஆகவே அந்த வில்லை அந்த பாண்டவர்கள் தவிர வேறு யாரும் வளைக்க முடியாது. அவன் மல்லரை கொண்டு அந்த வில்லை எடுத்துக்கொண்டு வந்து நட்டு 56 தேசத்துக்கு ஓலை எழுப்பி நீ சுயவர நாட்டினர் இங்கே அருகிலே உன் நாட்டுக்கு அருகிலே உள்ள அந்த பாண்டவர்களுக்கு செய்தி கேட்டு நீ சுயவரத்திலே வந்து கலந்து உன்னுடைய மகள் திரௌபதியை மனம் முடிப்பார்கள். இது என்னுடைய ஜாதகத்தின் மேல் உண்டான சத்தியம். சாமி சாஸ்திரிமார்களே, என்னுடைய மனதை மிகவும் சந்தோஷப்படுத்தியது. நாங்கள் சொன்னது போல் மன்னர்களை அழைத்து அந்த எட்டு வில்லையை எடுத்து வந்து சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்கின்றேன். சாஸ்திரிமார்கள் என்னுடைய மனதை மகிழ்வித்த காரணத்தினால் 1000 பொற்காசுகளை கொடுத்து பரிசாக கொடுத்து அனுப்புகிறார்கள். ரொம்ப குத்திர போய மகாராஜா.